வெல்கம் டு மடனிஸ் கிச்சன். பிடிக்கரணை கிழங்கு வச்சு ஒரு காரக்குழம்பு செஞ்சு காட்டுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காரக்குழம்பு. இந்த கிழங்கு வந்து எல்லா நேரமும் கிடைக்காது. கிடைக்கும்போது வாங்கி உபயோகப்படுத்திக்கோங்க. இப்போ வந்து இந்த ஐப்பசி கார்த்திகை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5-6 மாதம் வரைக்கும் நிறையவே கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் காரங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இதில் வந்து வேக வைக்கும்போது இந்த அளவுக்கு புளியை வந்து இதில் போட்டு வேக வைக்கலாம். இதில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இதை வந்து தோலை உரிச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு 6-7 பல் பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன். இது வந்து புளிக்கரிசல். இது வந்து மற்ற காரக்குழம்பு மாதிரி குழம்பு இறக்கும்போது புளி விடுறது கிடையாது. இது புளியிலேயே வந்து வேகணும். அப்போ தான் இதில் இருக்கிற அந்த அரிப்பு போகும். அதனால் வந்து எப்போவுமே புளியோடு சேர்த்தே தான் இந்த குழம்பை கொதிக்க வைக்கணும். கடுகு போட்டுக்கிறேன். வெள்ளம் போட்டுட்டு இது வதங்கினோடனே தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்துக்கிறேன். பொதுவாக எல்லா கிழங்குமே வந்து மாவு சத்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் சாப்பிட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிடிக்கரணை கிழங்கு வந்து நமக்கு அந்த ப்ராப்ளத்தையும் சரி பண்ணக்கூடிய கிழங்கு. இது வந்து மாதத்தில் வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. காய்கறி சேர்த்துக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. புளிக்கரைசலில் விட்டுட்டு தேவையான உப்பு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு இது வந்து கொஞ்சம் கொதித்து திக்காகிடும் இந்த குழம்பு. இந்த கிழங்கு கொஞ்சம் வந்து கரைஞ்சி குழம்புக்கு நல்ல திக்கு கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இது நல்லா பேஸ்ட்டு மாதிரி எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியெல்லாம் வேண்டாம். நான் காட்டுறேன் எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு. தேவையான மிளகாய் பொடி போட்டுட்டு நல்லா குழம்ப கொதிக்க வைக்கலாம். குழம்பு எப்படி கொதித்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். இதில் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் அப்படியே குழம்பு எடுத்து நார்மலாக சாதாரணமாக எல்லா காரக்குழம்பு கூட சாப்பிடுங்க. ஆனால் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் போட்டு பாருங்கள். நானுமே வந்து வெல்லம் போடாமல் கொஞ்சோண்டு எடுத்துருக்கேன். என் சிஸ்டருக்கு பிடிக்காது. அதனால் அவளுக்காக தண்ணியை எடுத்துட்டு எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, நான் 3 பேரும் இந்த வெல்லம் போட்ட குழம்பு ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.